ஹலோ ஹலோ மக்களே, இது ஹலோ ஃப்ரம் அருண். மறுபடியும் ஒரு பாட்காஸ்ட்ல உங்களை மீட் பண்றதுல மகிழ்ச்சி. இது சீசன் 5 எபிசோட் 1. நம்ம நிறைய விஷயங்களை பற்றி 4 சீசனில் பேசியிருக்கோம். ஏன் கோபம் வருது, லைஃபே ஏன் ரொம்ப ஷார்ட்டான விஷயம், அதை ஏன் நம்ம பார்க்கணும், மொழினா என்ன, அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இப்படி கலந்து கட்டி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். அதில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீசன் எதுனா, நான் எமோஷன்ஸ் பற்றி பேசியிருந்தது. என்னென்னா எமோஷன்ஸுன்றது என்ன அப்படின்னா, உங்கள் பிரெயின்குள்ளே ஏற்கனவே இருக்குது. பயாலஜிக்கலாவோ கெமிக்கலாவோ வாட்டெவர் நீங்கள் அதுக்கு என்ன பேர் வச்சாலும் உங்கள் மண்டைக்குள்ளே அது இருக்குது. அது ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் வெளியே வரும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு கோபம் அப்படின்ற எமோஷன் வெளியே வருது. கோபம்ன்றது உங்கள் மண்டைக்குள்ளே ஏற்கனவே இருக்குது. அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அது கோபம் வருது. ஒருவேளை அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக அதை கடந்து போகிற அளவுக்கான சகிப்புத்தன்மை கூட வெளியே வரலாம். அந்த மாதிரி ரொம்ப 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 சாதாரணமான சுச்சுவேஷனில் உங்களோட எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் வெளியே வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷனை நீங்கள் சாதாரணமாக கடந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இது எப்போ தோணுச்சு அப்படின்னா, சமீபத்தில் ஒரு கவிதை ஒன்று எங்கேயோ ரேண்டமாக ஷேர் ஆகி அதை படித்தேன் நான். தற்போதைய மனிதர்கள் எங்கேயோ கையில் அடிபட்டு உடைந்து கிடப்பதை கண்டும் காணாமல் கடந்து போகும் நான் தான் எப்போதோ கையுடைந்த பொம்மைக்காக 3 நாள் சாப்பிடாமல் அழுதிருக்கிறேன் அப்படின்னு ஒரு கவிதை. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க, கை உடஞ்சிருச்சு, அங்கே யாரையோ காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் இப்படி பார்த்துட்டு ஓகேப்பா அவர் ரெக்கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு உங்களால் கிராஸ் பண்ணி போயிட முடியுது இன்றைக்கி அப்படின்னா, உங்களுக்கு அவ்வளோ வயசாகிடுச்சு. ஆனால் சின்ன வயசில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மையோட கை உடஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக 2-3 நாள் சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க. அப்படின்றது தான் அந்த கவிதையோட மேட்ரு. ஸோ இதில் என்னென்னா, எதுக்காக நமக்கு ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எமோஷன் வருது, இன்னொரு சுச்சுவேஷனில் அது சாதாரணமாக நம்மளால் கடந்து போயிட முடியுது அப்படின்னு யோசிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எமோஷன்ஸ் நம்ம மண்டைக்குள்ளே தான் இருக்குன்னா, எல்லாத்துக்குமே அந்த எமோஷன்ஸ் நமக்கு ட்ரிகர் ஆகிருக்கணும்ல. அப்போது ரொம்ப யோசித்து பேசும்போது, திருப்பி நம்மளோட பாட்காஸ்ட்டே நம்ம மறுபடியும் கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, எல்லா எமோஷனுக்குமே ட்ரிகர்னு ஒன்று இருக்கும். அதுதான் அந்த சுச்சுவேஷனாக இருக்கும். சரி ஓகேப்பா, அது எப்படி அந்த ட்ரிகர் ஒர்க் ஆகுது என் பிரெயினில்? அப்போ நான் பிறக்கும் போதே இந்தந்த சூழ்நிலைக்கெலாம் இந்தந்த எமோஷன்றது மண்டைக்குள்ளே பயாலஜிக்கலாக இருக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தா இல்லையே. அதே தான், இப்போ அந்த குழந்தை ஒரு பொம்மையோட கை உடஞ்சிருச்சுன்னு 3 வயசில் அழுதுருக்கு. இப்போ இன்றைக்கி ஒரு 20 வயசில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொம்மையோட கை உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அழலாம் மாட்டீங்கல்ல. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும், ஓகே பொம்மைப்பா, அதை என்ன ஒட்ட வைக்க முடியும்னா ஒட்ட வைக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். இல்லை அந்த பொம்மையை ஓரமாக ரொம்ப பிடிச்ச பொம்மைன்னா அதை அப்படியே ஷோகேஸில் வச்சுட்டா, இல்லைனா அதே மாதிரி இன்னொரு பொம்மை எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம். ஏன்னா பொம்மை தானே அது அப்படின்ற மாதிரி உங்களால் அதை ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கூலாக கடந்து போயிட முடியுது. இப்போ ஏன் உங்களுக்கு அழுகை அப்படின்றது, அந்த சோகம், சேட்னஸ்ன்றது ஏன் ட்ரிகர் ஆகலை? சேட்னஸ்ன்ற ஒரு எமோஷன் 3 வயசில் உங்களுக்கு சேட்னஸ் ட்ரிகர் ஆகிருக்கு, 20 வயசுல 30 வயசுல உங்களுக்கு சேட்னஸ் ட்ரிகர் ஆகலை. ஏன்? அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சில வார்த்தைகள் உங்களை ரொம்ப கோவப்பட வைக்கும், இல்லை சில வார்த்தைகள் உங்களோட காதலை பெருக்கெடுக்க வைக்கும். இப்போது சில பேருக்குலாம் ரேண்டமாக யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப தழுதழுது போயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப அவங்கள ரொம்ப மரியாதையோடையும் ரொம்ப காதலோடையும் என்ன அப்படி கேட்குறான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமாக நடந்துக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அது எப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தப்போ என்னென்னா, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கற்று தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வளரும் போது நமக்கு இதை சுற்றி ஓகேப்பா இந்தந்த சூழல்லாம் ஒரு பாசிட்டிவான நல்ல சூழல், இந்தந்த சூழல்லாம் தப்பாக இருக்குது, இப்போ நீ இது சரி கிடையாது, இது சரி அப்படின்றது சரி தவறுன்றது நமக்கு அப்படியே வளர 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 கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே புகட்டப்பட்டிருக்கு. அது கரெக்டு தானே? அப்படி தானே? எனக்கு எதுவுமே தெரியாது, கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் பொறுமையாக கொஞ்சமாக எல்லா விஷயத்தையும் யாரோ உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்லி கொடுத்து தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஆனால் எமோஷன்ஸ் அப்படி கிடையாது, உங்கள் மண்டைக்குள்ளே ஏற்கனவே இருந்திருக்கும்.
அப்போது இந்த விஷயம் சரின்னும் போது அதுக்கு எதெல்லாம் சரியோ அதுக்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் எமோஷனும், எதெல்லாம் தவறோ அதுக்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் எமோஷனையும் நீங்கள் வளர 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 கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாக்ஸ் பண்ணுறீங்க. பிரித்து அடிக்கி ஒரு ரேக்கில் சுத்தம் பண்ணி வைக்கிற மாதிரி, ஓகேப்பா இது நடக்குதா இந்த எமோஷன், இது நடக்குதா இந்த எமோஷன் அப்படின்ற மாதிரி பிரித்து வைக்கிறீங்க. இது என்ன ஆகிடுதுன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் சப்கான்ஷியஸாக உங்களோட கேரக்டராக அது மாற ஆரம்பிக்குது. ஓகேவாப்பா இவன் இப்படி தான் இருப்பான். அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் உங்களை ஒருத்தர் பாசமாக நடத்துகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப பாசமாக ரெசிப்ரேக்கேட் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் அவங்க இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும்போது உங்களை விட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போவாங்க. இந்த மாதிரி ஆட்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது அந்த தள்ளி போகிறதுன்றது அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பேஸ் பண்ணி அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு சிஸ்டம் அவனை இப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணுது. அப்போது அது உங்கள் கேரக்டராகவே மாறுது. அப்போது எமோஷன்ஸ் மட்டுமே உங்களை கேரக்டர் ஆக்குறது இல்லை, இதுக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது என்னது அப்படின்னு உட்காந்து யோசிச்சு பார்த்தா அதுக்கு பேர் தான் வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு தோணுது எனக்கு. வேல்யூஸ்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு சரியான டைமுக்கு போயிடணும். இப்போ 9 மணிக்கு நீ ஒரு இடத்துக்கு போகணுன்னா 9 மணிக்கு நீ அதை சரியான டைமுக்கு போயிடணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்களே, பங்க்சுவாலிட்டி, நேரம் தவறாமை. அது எந்த விதத்துலையும் மண்டைக்குள்ளே கிடையாது. நம்ம லைஃபுக்காக நம்மளை ஈஸி பண்ணிக்கிறதுக்காக நாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு வேல்யூ. நேர்மையாக நடந்துக்கோ, நேர்மைன்றது யாருக்கிட்டையுமே கிடையாது. அதே மாதிரி செல்ஃப்லெஸ்ஸாக இரு, அதாவது ஒரு பொதுநலத்தோட எல்லா விஷயத்தையும் பாரு, உனக்குன்னு எல்லாத்தையும் பார்க்காத அப்படின்னு உங்களை சொல்லி வளர்த்துருப்பாங்க. இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் பிறக்கும் போது இந்த குழந்தைங்களெல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே செல்ஃப் சென்ட்ரிக்காக இருப்பாங்க. என்னன்னா எனக்கு என்ன வேணுமோ அது வேணும் அப்படின்றதுல தெளிவாக இருப்பானுங்க. அவனுங்க எதை பற்றியுமே கவலைப்படவே மாட்டானுங்க. அங்கேருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்கள் மண்டைக்குள்ளே இயற்கையே அது இல்லை. ஆனால் அது சரி கிடையாது. நீ உனக்குன்னு இருக்கிறது சரி கிடையாது. எல்லாத்தையும் நீ யோசிக்கணும்னு உனக்கு சுற்றி சொல்லி அது ஒரு குட் வேல்யூ அப்படின்னு சொல்லி உனக்கு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அந்த இதுதான் வேல்யூ. இப்போ பங்க்சுவாலிட்டியாக இருக்கட்டும், ஹானஸ்டியாக இருக்கட்டும், செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சொசைட்டிக்குள்ளே இருக்குன்னா எல்லாரு கூடயும் நீ சேர்ந்து தான் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்டெகிரிட்டி அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே உன் மண்டைக்குள்ளே இயற்கையாக இருக்கிற விஷயம் கிடையாது. இது எல்லாமே உன்னை சுற்றி நீ ஈஸியாக வாழணுன்றதுக்காக சொசைட்டி க்ரியேட் பண்ணியிருக்க வேல்யூஸ். அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி இயற்கையாக நம்ம ஒரு கூட்டமாக வாழ ஆரம்பிச்சிருக்கும் போது நமக்கு கண்ணா புண்ணா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்திருப்போமா இருக்கும். இப்படியே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இஷ்டத்துக்கு எவனை வேணால் நீ அடிக்கலாம், எவன்கிட்ட இருக்கிற பொருளை வேணாலும் நீ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவனுக்கு பசி வருதா, எதுவும் கிடையாது, போய் பாரு, எவங்கிட்டயாவது சாப்பாடு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோ. அவனுக்கு பசிக்குதா இல்லையான்றதை பற்றிலாம் நீ கவலைப்படாது, ஏன்னா அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்காதா இருக்கும் இனிஷியலாக. அப்போது அங்கேருந்து நீ ஒரு இடமா அதுக்கப்புறம் உனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், நீ போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணுன்றதை கொஞ்சமாக நம்ம கண்டுபிடிச்சு ஓகேப்பா. அப்போது இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, 30 வருஷத்தில் செத்துருவோம் அப்படின்ற இடத்துலேருந்து 50 வருஷம் வாழ ஆரம்பிக்கிறோம், 70 வருஷம் 80 வருஷம் வாழ ஆரம்பிக்கிறோம். அப்போது நம்ம இந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ரொம்ப வருஷம் இருக்க முடியும். ஏன்னா எல்லாத்தோட நோக்கமுமே எப்படியாவது ரொம்ப நாள் நல்லா நிம்மதியாக ஜாலியாக வாழ்ந்துருன்றதை நோக்கி தான் மொத்த சொசைட்டின்ற ஒரு அமைப்பே கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு நான் நம்புகிறேன். இது என்னோட பர்ஸ்பெக்டிவ். சொசைட்டியோட பர்பஸ் என்னென்னா, கூட்டமாக அந்த ஒரு குழுவோட அந்த இடத்தோட வாழ்நாளை நீட்டிச்சிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது தான் ஓகே ராவாக இருந்தது சரியாக வர்றது, எது சரி எது தப்புன்னு நம்ம ரூல்ஸை க்ரியேட் பண்ணுவோம். சரி ரூல்ஸை மட்டும் க்ரியேட் பண்ணால் எப்படி ஒத்துப்பான் அப்படின்னா, அப்போது ஒரு வேல்யூவாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். பொய் சொல்லக்கூடாதுன்றது ஹானஸ்டி, நேர்மை. அப்போ நேர்மைன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குவோம், அதை நம்ம கொஞ்சமாக இவனுக்குள்ளே செலுத்துவோம் அப்படின்றத கொஞ்சமாக நமக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூஸை க்ரியேட் பண்ணி அதை சுற்றி ரூல்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீ ஒருத்தனை கொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு வேல்யூ, கொன்னா என்ன நடக்கும்ன்றது ரூல். அப்போ ஃபஸ்ட்டு உன்னை என்ன நம்ப வைக்கணும்னா, நீ யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்றது உன்னை நம்ப வைக்கணும் இல்லையா. அதுக்கு அவன் என்ன கொண்டு வரான் அப்படின்னா கொல்லாமை அப்படின்றது ஒரு வேல்யூ, யாரையும் எதையும் கொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு வேல்யூ. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு வார், சண்டைன்னு ஒன்று உருவாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சண்டையில் இப்போ யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொன்னியடா அப்படின்னு போய் அங்கே கேட்கும் போது அவன் என்ன பண்ணுறான், அவன் நம்மளை அடிக்க ட்ரை பண்ணுறான்.
அவன் நம்மளை அழிக்க ட்ரை பண்ணுறான், அப்போ வந்து நீ திருப்பி அவனை கொல்ல போகிற, அது தப்பு கிடையாதுன்னு ஒரு புது வேல்யூ சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறான். அதாவது தற்காப்புக்காக நீ கொல்லலாம், கில்லிங் ஃபார் சேஃப்டி வந்து ரைட்டு அப்படின்றது ஒரு வேல்யூ. இந்த மாதிரி நிறைய வேல்யூஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நீ வந்து தற்காப்புக்காக அவனை கொல்றதுன்றது வந்து உன்னோட தைரியம், உன்னோட கரேஜ் அப்படின்றது வந்து ஒரு புது வேல்யூ சிஸ்டம் கொண்டு வரான். தைரியம், கரேஜ் அப்படின்றது ஒரு வேல்யூ. அதை சுற்றி சில ரூல்ஸ், எதெல்லாம் தைரியம், எதெல்லாம் முரட்டுத்தனம். சும்மா போயிட்டுருக்க ஒருத்தவனை, ரோட்டில் போயிட்டுருக்கவனை போட்டு மண்டையிலே அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது மூர்க்கத்தனம், அது வந்து ப்ரூட்டாலிட்டி. அப்படி ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணுறான். ப்ரூட்டாலிட்டி அப்படின்றது ஒரு வேல்யூ, ப்ரூட்டாலிட்டின்றது தப்பு, அப்போ அது வந்து ராங் வேல்யூ அப்படின்றது மாதிரி, நெகட்டிவ் வேல்யூ அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணுறோம். அதே வந்து கரேஜ், அதாவது ஒன்னொருத்தன் அடிக்க வரான், அப்போ திருப்பிக்கிட்டு அவனை அடிக்கிறேன்னு வச்சுக்கோ, அது கரேஜ், தைரியம் அப்படின்னு ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணுறான். இது நல்லா தானேப்பா இருக்குது, இந்த வேல்யூ சிஸ்டம்ன்றது நல்லா தானே இருக்குது அப்படின்னா நல்லா தான் இருக்குது, நிஜமாவே நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம வழக்கம் போல் வேல்யூஸ் எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோன்றது வந்து அன்னைக்கு இருந்த சூழலில் இருக்குமா இருக்கும். இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன், அப்போ அதுக்கு நான் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது அன்னைக்கு கரெக்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய லைஃப்பை ப்ரொசீட் பண்ணி வந்துட்டோம், நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. நம்ம மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, இல்லை டெக்னாலஜிக்கலாகவும் சரி, நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. இன்னமும் அந்த வேல்யூஸ்க்கான டெஃபினிஷன் கரெக்டாக தான் இருக்கா, இல்லை சில விஷயங்களை வந்து நம்ம ஆந்தி வேலை மாற்றிட்டோம், எது வந்து சரி அப்படின்றது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போது சோகால் கேஸ்ட் சிஸ்டம்ஸை வச்சு பிரிச்சிருக்கோம் இல்லையா, அதுவே தப்பு மாதிரி தானே இருக்குது. அதாவது இந்த வேல்யூஸில் எதெல்லாம் குட் வேல்யூஸோ அதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேர்மை, தன்னலம் கருதாமை, தைரியமாக இருக்கிறது, நேரத்துக்கு வர்றது, கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னவெல்லாம் இந்த வேல்யூஸ் எல்லாம் எது கிரியேட் பண்ணுறோன்னா, இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளால் ரொம்ப நாள் உயிரோட ரொம்ப ஹாப்பியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்துட முடியும் நம்பியிருக்கோம். அந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்கலாம் ஒரு டாப் டயர்னும், இல்லை இதை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ, நீ ரூல் சொல்லிக்கிட்டே இருப்ப, அதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு நான் அல்டிமேட்டாக இருக்கணும், நான் சொல்கிறது இங்கே நடக்கணும், எனக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லுவான். இல்லை வந்து ரொம்ப ப்ரூட்டலாக கோவக்காரனாக இருப்பான். அந்த மாதிரியான ஆட்களை எனக்கு என்ன வேணும்னாலும் நான் எடுத்துப்பேன் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு நிறைய நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குல்ல. இப்போ நான் சொன்ன யாரு கூடயும் சேர்ந்து இருக்க மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன், நான் சொன்ன டைமுக்கு எங்கேயுமே வர மாட்டேன், என் இஷ்டம் எனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவனை வேல்யூஸை வந்து நெகட்டிவ் வேல்யூஸ்ன்னு மார்க் பண்ணி அந்த மாதிரி இருக்க ஆட்களை தாழ்ந்தவன் அப்படின்னு பிரிச்சிருப்போமா இருக்கும். அது அப்படியே காலங்காலமாக போய் 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 அது எங்கேயோ திரிஞ்சு இப்போ வந்து நேர்மைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற டெஃபினிஷன்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், தெரியல. நம்ம தேடி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோன்னா தான் நமக்கு தெரியும். பங்க்சுவாலிட்டினா எல்லா இடத்துலையும் பங்க்சுவலாக இருக்கணுமா, 9 மணிக்கு நீ கரெக்டாக வரணும்னா 8:55 வரதை எல்லாருமே ரொம்ப பெருமையாக தான் சொல்கிறோம். சார் ஒருவேளை 9:05 ஒருத்தன் வந்துடுறான், தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால ஒருத்தன் வந்துடுறான்னு வச்சுக்கோங்களேன், 9 மணிக்கு ஆஃபீஸு, நீ பங்க்சுவலாக போனோன்னா யுவர் த பெஸ்ட், அதில் யாருமே மறுக்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது. ஆனால் 9:05 ஒருத்தன் வரான், அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த காரணத்தை பற்றின எந்த விதமான அந்த காரணம் என்னன்னு அறிஞ்சிக்கிறதுக்கான எந்த விதமான நோக்கமுமே இல்லாமல் அவன் லேட்டாக வந்துட்டான், அவன் மோசமானவன், எல்லாத்துக்கும் லேட்டாக தான்ப்பா வருவான் அப்படின்னு அவனை மார்க் பண்ணி அவனை ஓரம் தள்ளுறது. அவனை பார்த்தோன்னே கோவம் வரும் தெரியுமா, ஒருத்தன் வந்து பங்க்சுவலாக வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எரிச்சலாக வரும், இவனால தான்டா எல்லாமே லேட் அப்படின்னு தோணும்ல. ஆனால் எல்லா டைம்லையும் உடனே நம்ம கோவப்பட்டுருணுமா, வெயிட் பண்ணி அதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த பங்க்சுவாலிட்டியில் திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு. அப்போ இதே மாதிரி தானே எல்லா வேல்யூஸும் இருக்கும். எல்லா வேல்யூஸுமே நீங்கள் என்னவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னவா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வேல்யூஸ் எதுவுமே உங்கள் மண்டைக்குள்ளே இருக்கிற விஷயம் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோபம்ன்றது உங்களுக்குள்ளே இருக்கிறது, ஆனால் கோபத்தை எப்படி வெளிக்காட்டணுன்றது வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயமா இருக்கும். அதே மாதிரி நேரம் அட்லீஸ்ட் கோபமாவது உங்கள் மண்டைக்குள்ளே இருக்குது. ஆனால் பங்க்சுவாலிட்டின்ற ஒரு விஷயம் வந்து அது என்னன்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு டெஃபினிஷன், டிக்ஷனரியில் போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லிட்ரலி அது டெஃபினிஷன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து இதெல்லாம் இப்படி இருக்கணும்ப்பா, இப்படி இருந்தனா தான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி பங்க்சுவாலிட்டின்றது ரைட்டான விஷயம்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதை எவனோ தவறும் போது உங்களுக்கு கோவம் வருது. இல்லை ஹானஸ்டின்னு ஒன்று எடுத்துப்போமே, ஹானஸ்டின்றது வந்து எது ஹானஸ்டி, உண்மையை சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட போய் இது மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை யார்ட்டையும் சொல்லிடாதலான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை போய் அவன் இன்னொருத்தன்ட்ட சொல்லிடுறான்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கோவம் வருது இல்லை. இப்போ ஹானஸ்டின்றது அப்போ தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ எது ஹானஸ்டி? ரெஸ்பெக்ட்னு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறோம், மரியாதை கொடுக்கணும் ஒருத்தவனுக்கு இன்னொருத்தவனுக்கு, எல்லாருக்கும், சக மனிதனுக்கு, சக உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மரியாதை கொடுக்கணும்னு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறோம்ல. அப்போ மரியாதைனா என்ன? வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்றதுல
மரியாதை வந்துருச்சா என்ன? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை பத்தி ஒவ்வொரு வேல்யூஸை சுத்தியும் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுதான் நம்ம இந்த சீசன் ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ பற்றின தனிப்பட்ட அபிப்பிராயமோ இல்லை இந்த வேல்யூஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்ற ஹேண்டிலுக்கு நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா hello from arun@yahoo.comக்கு உங்களுடைய கருத்துக்களையோ இல்லை உங்களுடைய ஃபீட்பேக்கையோ எனக்கு அனுப்பலாம். நீங்கள் எதையாவது பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை பற்றி மட்டும் கிடையாது, வேல்யூ சிஸ்டம்னு இல்லை, பொதுவாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது, இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் எனக்கு hello from arun@yahoo.comக்கு மெயில் அனுப்பலாம். இல்லை வழக்கம் போல் இன்ஸ்டாகிராமில் hello from arun அதுக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நம்ம சேர்ந்து ஒரு எபிசோட் பண்ணலாம். ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஹலோ ஃப்ரம் அருண் இப்போ யூடியூப் சேனலாகவும் இருக்குது. யூடியூப்பில் இது மட்டும் இல்லாமல் மற்ற கண்டென்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் ஐ எம் இன்வைட்டிங் யூ ஆல். கண்டிப்பாக நம்ம சேர்ந்து இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய எபிசோட்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் வேறு கான்செப்ட்ஸில் பண்ண போகிறோம். மறக்காமல் ஹலோ ஃப்ரம் அருண் யூடியூப் சேனலையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் இது ஸ்பாட்டிஃபைல பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ரேட்டிங்கையும் ஃபாலோவையும் கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு வேல்யூஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற எபிசோடில் அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.